ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கைபர்லி சட்னிக்கு தேவையான பொருள் கைபர்லி, வத்தல், பூண்டு, புளி, தேங்காய், சீரகம், உப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம அரைச்சிடணும். ஸோ அரைச்ச பிறகு தான் நம்ம தாளிப்பு கொடுக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து வச்சுருக்கோம். இப்போ அரைச்சது கூட என்ன பண்ணுறோம், நம்ம இந்த தாளிப்பை ஊற்றிடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கைபர்லி எதுக்காகனா அப்படின்னா, நம்மளுடைய சளி தொல்லைகள் நீங்குவதற்காக தான். எல்லோரும் கைபர்லியே பறித்து சாப்பிட்டுட்ருக்க முடியாது பார்த்திங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அழகான சட்னியாக ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சளிக்கும் நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி. இது எதுக்காக செஞ்சுருக்காங்க? சளிக்காக. ஓகே, என்ன இலைன்னு தெரியுமா உனக்கு? கைபர்லி. கைபர்லி. ஓகே, சரி.